சாலமோனுடைய வாழ்க்கையில எப்படி செழிப்பு வந்தது அப்படிங்கிறத குறித்து நாம சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் பெரியவனாயிருந்தான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் பெரியவனாய் இருந்தது காரணமும் உங்களுக்கு தெரியும். இந்த ஐஸ்வர்யமும் ஞானமும் இருக்குது பாத்தீங்களா, இது ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. ஞானமும் ஐஸ்வர்யமும் இருக்கிற போது உங்க வாழ்க்கையில ஏராளமான ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறத நீங்க பார்க்க முடியுங்க. சரி, இப்போ உண்மையான செல்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான செல்வம் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ல நாம பார்க்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அது கூட அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, வேதனை கூட்ட மாட்டார். அப்போ வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுங்க? நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அப்போ ஆசீர்வாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஆவிக்குரியதுங்க. அப்ப ஆவிக்குரியது அப்படிங்கும்போது நாம என்ன செய்யணுங்க? நீங்க ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்துல வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை விசுவாசிப்பதோடு நீங்க நீங்க உங்களுடைய விசுவாசத்தை செயல்லையும் நீங்க காட்ட ஆரம்பிக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் எந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களோ அதை செயல்ல கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வருகிற போது ஆவியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்க விசுவாசம் போய் கேட்ச் பண்ணி இந்த பூமிக்கு கொண்டு வந்துருது. அப்போ உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தரும்னு விசுவாசிங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க போறோம். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை அருமை பிள்ளைகளுக்கு நான் கட்டவிழ்கிறேன். கார்த்திகா, சிஸ்டர் கார்த்திகா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள்ல நீ என்னை விசுவாசித்து விசுவாசத்தோடு கூட நீ செயல்பட ஆரம்பி. அப்படி நீ செயல்படுகிற போது நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கட்டவிழ்கிறேன். எல்லாரும் விசுவாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே அப்பா உங்க உங்க ஆசீர்வாதம் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்ங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து வருவதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாவதாக. பிசினஸ் செய்கிறவர்களுக்கு பிசினஸ்ல ஒரு செழிப்பு கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே என்னெல்லாம் காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும், கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் கடந்து வருவதாக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிரதர் முத்துக்குமார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். மனச்சோர்வுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பொருளாதார தேவைகள்ல அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சந்திக்கப்பட்டு அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பொருளாதார தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. விசுவாசிங்க. அந்த அந்த ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமாய் காட்டுகிற ஒரு காரியம், யாக்கோபுக்கு ஆண்டவர் சொப்பனத்துல சில காரியங்களை காட்டி அதன்படி செய்யும்படி சொன்னார். ஆண்டவர் இடத்துல சில திட்டங்களை வாங்குங்க, அந்த திட்டங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. அப்போ ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வர்றதை பார்க்க முடியும். நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சரி, ஓகே. இப்போ சாலமோனுக்கு
அவன் பெரிய பணக்காரனா இருந்தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த சாலமோன் அப்படி பெரிய பணக்காரனா இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவன் ஆண்டவர்கிட்ட ஞானத்த கேட்டான். அவன் ஞானத்த கேட்டபோது ஆண்டவர் ஞானத்தையும், செல்வத்தையும், கனத்தையும் கொடுத்தத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சாலமோனுக்கு கொடுத்ததைப் போல ஞானத்தையும், செல்வத்தையும், கனத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளதாய் இருக்கிறார். அந்த செழிப்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ளதாய் இருக்கிறார். அதே நேரத்துல கனத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளதாய் இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில ஞானமும், கனமும், செழிப்பும், தேவ தயவும் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். சரி, ஓகே. இன்றைய தினத்துல சாலமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு அவன் என்ன செஞ்சான், அதனால எப்படி செழிப்பு வந்ததுன்னு நாம பார்க்கணும். பாருங்களேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிற தேவன். நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரே எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு பணம் தாங்க ஆண்டவரே. எல்லாரும் நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு கடனை அடைக்கிறதுக்கு பணம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு எனக்கு பணம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு பணம் தாங்க ஆண்டவரே. அப்படின்னு வெறும் ஜெபம் மட்டுமே பண்றோங்க. நல்லா கவனிங்க. தமிழ் கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜெபத்தை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, நீங்க ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னா, வெறும் பட்டக்கிராம்ப மட்டும் போட்டு நீங்க பிரியாணி பண்ண முடியாது. ஜெபம்ங்கிறது பட்டக்கிராம்பு, அப்படின்னா வசனம்ங்கிறது அரிசி, விசுவாசம்ங்கிறது அதுல போடக்கூடிய வேற ஒரு மிளகா பொடியா இருக்கலாம். இது மாதிரி என்னதுங்க, ஒரு பிரியாணி செய்யணும்னா அதுக்கு ஒரு 30 வகையான பொருட்கள நீங்க சேர்த்தா தான் ஒரு பிரியாணி உருவாகும் அப்படின்னா, அதுதான் டேஸ்டியான ஒரு பிரியாணியா கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வெறும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெறும் பட்டை, கிராம்ப மட்டும் போட்டு ஒரு பிரியாணிய உருவாக்கணும் அப்படின்னா எப்படி உருவாகும்? இதத்தான் நம்மளுடைய தமிழ் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? எந்த ஆசீர்வாதம் வேணும்னாலும் சர்ச்சிலயும் சொல்லிக் கொடுக்கிறது, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அப்போ வெறும் ஜெபத்த மட்டும் பண்ணி அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய சரீரத்துல பல உறுப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு உணவை தயாரிக்கணும்னா, அந்த உணவுக்கு பலவிதமான இன்கிரீடியன்ட்ஸ், பலவிதமான பொருட்கள போட்டா தான் ஒரு உணவு உண்டாகும். அந்த மாதிரி உங்களுக்கு வெறும் ஜெபம் மட்டுமே உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரவே முடியாதுங்க. நான் ஜெபம் பண்ணி மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, அது கிருபையினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். கிருபையினால் கிடைக்கிறதுனா அன்னன்னைக்கு பாட்டுக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அது மட்டும் தான். இன்னைக்கு எனக்கு 2 இட்லி வேணும்னா 2 இட்லி கிடைக்கிறது தான் கிருபையினால் கிடைப்பது. ஆனா தேவ தயவினால் கிடைப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் 100 இட்லிய மத்தவங்களுக்கு நான் குடுக்கறதுங்க. அதுதாங்க தேவ தயவினால். அதுவும் ஒரு ஒரு நேரம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு நேரமும் 100 இட்லிய மற்றவங்களுக்கு குடுக்கிற அளவுக்கு நான் பெறுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தேவ தயவினால் வரக்கூடியதுதான் பெருக்கம். அப்பப்போ நமக்கு நம்ம வயித்துக்கு, அரை வயித்துக்கும், கா வயித்துக்கும், முக்கா வயித்துக்கும் கிடைக்கிறதெல்லாம் தேவ கிருபையினால் கிடைக்கிறது. அது ஜெபத்துல நாம வாங்குறது. அப்ப ஜெபத்துல வாங்குறதுங்கிறது அப்படித்தான் இருக்கும். ஆனா நாம என்ன செய்யணுங்க? ஜெபத்துல நானு அரை வயித்து கஞ்சி குடிச்சா போதும், கா வயித்து கஞ்சி குடிச்சா போதும்ன்னு அத நாம பண்ணிட்டு இருக்காம, நாம என்ன செய்யணுங்க? நாம எல்லாருமே பல இன்கிரீடியன்ட்ஸ சேர்த்து ஒரு உணவை தயாரிக்கிற மாதிரி, நீங்க பல ஆவிக்குரிய காரியங்கள் அடங்கி இருக்கு. ஜெபம் இருக்கு, துதி இருக்கு, ஆராதனை இருக்கு. அப்புறம் என்ன இருக்குங்க? இது அ வசனத்த விசுவாச அறிக்கை பண்றது இருக்கு. வசனத்த வாசிக்கிறது இருக்கு. வசனத்த விசுவாசிக்கிறது இருக்கு. விசுவாசத்த செயல்படுத்துறது இருக்கு. ஊழியம் செய்யறது இருக்கு. குடுக்கறது இருக்கு. இத்தனையவும் அடக்கினது தான் என்னதுங்க? இது எல்லாம் சேர்ந்தா தான் ஒரு பிரியாணி உருவாகுது. அப்போ உங்களுக்கு ஒரு பிரியாணி வேணும் அப்படின்னா, அல்லது அந்த செழிப்பு வேணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணுங்க? என்னெல்லாம் செய்யணுமோ அத செய்யணும். சரி, இப்ப இந்த சாலமோன் என்னெல்லாம் செய்தான்? ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? நான் உனக்கு ஞானத்த தர்றேன்னு சொல்லிட்டாரு. ஞானம் மட்டும் இல்லாம நீ கேட்காத செல்வத்தையும், அதே நேரத்துல நீ கேட்காத கனத்தையும் உனக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்த செல்வத்துக்கு மேல அவன் மதிச்சாங்க. அப்ப ஞானத்த நாம பணத்த விட அதிகமா நம்ம மதிக்கணும். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில
ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நீங்க எந்த அளவுக்கு ஞானத்த மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தாங்க உங்க வாழ்க்கையில நீங்க செழிப்படைய முடியும். இந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா, எதை செயலில் கொண்டு வர வேண்டும், எதை நாம் செய்யாமல் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தாங்க ஞானம். நான் பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறது ஞானம். ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை நான் செய்யக்கூடாதுங்கிறது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்த அறிவு, செய்யாம விட்டுட்டா ஞானம். ஆண்டவர் செய்ய சொன்னத செய்யாம அப்படியே அத தெரிஞ்சு மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அது அறிவு. ஆனா ஆண்டவர் செய்ய சொன்னத செய்யறது தான் ஞானம். அப்ப ஞானம் இல்லன்னு நாங்க சொல்ல முடியாது. ஞானம் எங்களுக்குள்ள தான் இருக்குது. ஆனா அந்த ஞானத்த நாங்க பயன்படுத்தாமயே இருக்கிறோம். ஆண்டவரே அந்த ஞானம் எங்களுக்குள் பெருகுவதாக. எல்லாரும் அப்படியே கைய உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லாருக்குள்ளேயும் ஞானத்தின் ஆவியானவர் இப்பொழுது எழுந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அளவில்லாத ஞானம், சம்பூர்ண ஞானம் எங்களுக்குள் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஓகே. இப்போ ஞானத்த நாம பணத்தை விட அதிகமா மதிக்கணும். ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, நிலையான செல்வத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்குங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16ஆம் வசனம் வரையில என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படின்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். ஞானத்தை நாம் கண்டடையணும். நமக்கு ஞானமாய் நடக்க தெரியணும். அதாவது கர்த்தர் செய்யச் சொல்லுகிறதை செய்யணும், விடச் சொல்லுகிறதை விடணும். அந்த செயல் நமக்குள் கடந்து வரணும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். இங்கிலீஷ் பைபிள்ல பாக்கியவான்கள்ங்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னா, அவன் பிளஸ்ஸட் ஞானத்த ஒருத்தன் கண்டடைஞ்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஞானமா நடக்கக்கூடிய ஒருத்தன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் நல்வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவன். இப்ப வேலையா? வேலைக்கு நல்வாய்ப்பு வேணும். அதே நேரத்துல மற்றவர்களா நமக்கு மேல இருக்கிறவங்களால ஈர்க்கப்படணும். ஞானம் உள்ள மனுஷன்னா என்னெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதுபடி அப்படியே நடந்துடுறதுங்க. அப்போ அதுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் ஞானமாய் நடக்கிறேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. சரி, இந்த ஞானம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குதாமா? அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பாருங்களேன், ஞானத்தோட வலது கையில என்ன இருக்குதாம்? தீர்க்காயுசு இருக்குதாம். ஞானமாய் நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் தீர்க்காயுசோடு கூட இருக்கிறான். அந்த ஞானம் அதனோட இடது கையில என்ன வச்சிருக்குது அப்படின்னா, செல்வத்தையும் கனத்தையும் வச்சிருக்குதுங்க. அதனாலதான் ஞானத்தை வான்னு கூப்பிடு அப்படின்னு ஞானி நமக்கு நீதிமொழிகள்ல அவன் சொல்லி கொடுக்கிறான். இப்ப எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க, ஞானமே வான்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஞானமாய் வாழ்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஞானமாய் வாழ்கிறேன். நான் ஞானத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க நான் பார்க்கலாம். ஞானத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஞானத்திற்கு உங்கள நீங்க ஒப்புக் கொடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கனம் வந்துருங்க. ஆமென். ஆட்டோமேட்டிக்கா நீங்க தீர்க்காயுசா நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. சரி, ஓகே. அடுத்தது, நீங்க ஆவிக்குரிய விதத்துல பரிசுத்த உழைப்பு உழைக்கணும். அதே நேரத்துல நீங்க உலகத்திலயும் உழைக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். பரிசுத்த உழைப்ப நீங்க கைவிடாதீங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றது கிடையாதுங்க. அவங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக கூட அவங்க ஒரு வேலைய செய்யறது கிடையாது. அப்போ நாம என்ன செய்யணும்? பரிசுத்த உழைப்ப நீங்க கைவிடாதீங்க. நீங்க உழைப்பாளிகளாய் இருக்கிற போது மட்டும் தான் உங்களுக்கான செல்வம் கடந்து வர முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க முதல்ல ஆவிக்குரிய உழைப்பு உங்களுக்கு உண்டாகணுங்க. என்ன உழைப்பு உண்டாகணும்? ஆவிக்குரிய உழைப்பு உங்களுக்கு இருக்கணும். ஆவியில உழைங்க. நான் சொன்ன மாதிரி நெறைய விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கட்டளை குடுத்துக்கிட்டே இருங்க. பணமே வான்னு சொல்லி கட்டளை குடுங்க. இயேசுவின் நாமத்துல பணமே வான்னு சொல்லி கட்டளை குடுங்க. எத்தனை லட்சம் வேணும்? லட்சங்கள் வருவதாகன்னு கட்டளை குடுங்க. ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய செயல்களையும் நீங்க செய்ய ஆரம்பிங்க. பணத்துக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார்ன்னு அறிக்கை பண்ணுங்க.
நானும் கடன் வாங்காதிருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ண ஒரு பெரிய பெருக்கத்திற்குள்ளாக நீங்க கடந்து போவீங்க. சரி, ஓகே. நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதுதான். ஒரு சபை பெருகணும்னா கூட அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கு கூட நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குங்க, நாம சோம்பலா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. அப்போ சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் என்ன ஆவானாமாங்க, ஏழையாவான். ஆனா சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சரி, இதுல பாருங்க, அவன் எப்படியோ ஒண்ணு வேலை செய்யறான். ஆனா நம்ம வேண்டா வெறுப்பா வேலை செய்யறது, அதே நேரத்துல நம்ம பிரியமில்லாம விருப்பமில்லாம வேலை செய்யறது, ஏனாதானான்னு வேலை செய்யறது, இந்த மாதிரி சோம்பலோட வேலை செய்யறது. எப்படியோ நம்ம 9 மணிக்கு போனோமா 6 மணிக்கு வந்தோமா அப்படின்ட்டு அங்க வேலை செய்யற இடத்துல ஓபி அடிக்கிறது. இந்த மாதிரி சோம்பற்கள் கையால் வேலை செய்யறவன் என்ன பண்ணாலும் இந்த கையில வாங்கினது அந்த கையில போயிருங்க. ஏன்னா நீ என்ன செய்யணும், உன் எஜமானுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீ கீழ்ப்படின்னு சொல்றாரு. நீங்க எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கே செய்கிறீர்கள்னு சொல்றாரு. அப்போ நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்ங்கிற அந்த எண்ணத்தோட நீங்க என்ன செய்யணும், ஒரு வேலையை செய்யும் போது அங்க நீங்க நல்லா உற்சாகமா வேலை செய்யுங்க, சந்தோஷமா வேலை செய்யுங்க, முழு இருதயத்தோட வேலை செய்யுங்க, கர்த்தருக்கே செய்கிறேன்னு வேலை செய்யுங்க. அப்படி வேலையோ பிசினஸோ ஏதோ ஒண்ணு அதை செய்யுங்க, ஊழியமா இருந்தா கூட அப்படி செஞ்சீங்கன்னா அப்போ அப்ப என்ன ஆயிருது, அந்த கைதாங்க செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்ப சோம்பலா அவன் மனசுல சோம்பல் இருக்கிறதுனால தான் உடம்புல சோம்பலே வருது. மனசுல என்ன சோம்பல், நாம இவன் கொடுக்கிற சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஓனர் மேல வேலை செய்யற இடத்து மேல இருக்கிற கடுப்புல ஏனோதானோன்னு வேலை செய்யறது, நான் சொன்ன மாதிரியே ஓபி அடிச்சு வேலை செய்யறது. இப்படி செய்யக்கூடியவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்துல சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளம் நிலைக்காது. பிசினஸ் பண்ணாலும் அந்த பிசினஸ்ல ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா சுறுசுறுப்புள்ளவனாய் வேலை செய்கிற போது, பிசினஸ் பண்ணுகிற போது அங்க அவன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் ஞானியாகிய சாலமோன் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவன் யூஸ் பண்ணாங்க. அவன் ஞானத்தை செல்வத்துக்கும் மேல மதிச்சான். 2வது, அவன் பரிசுத்த உழைப்பை பயன்படுத்தினான். அவன் ராஜாவாக எப்படி உழைக்கணுமோ அப்படி உழைச்சாங்க. அதாவது ஒரு கூலி வேலை செய்யறவன் ஒரு மாதிரி உழைப்பான், மேனேஜர் ஒரு மாதிரி உழைப்பான் இல்லையா? அந்த மாதிரி இந்த இந்த சாலமோன் அவன் எந்த விதத்துல உழைக்கணுமோ அவனோட வேலையெல்லாம் என்ன, பிளானிங் தான், திட்டமிடல் தான். திட்டமிட்டு கொடுத்தானா அதை கீழே இருக்கக்கூடியவங்க செய்வாங்க. அப்ப அந்த திட்டங்களை தீட்டி கொடுக்கக்கூடியவனா இருந்தான். சரி, ஓகே. அடுத்தது 3வது காரியம், நீங்க திட்டமிட்டு செயல்படணுங்க. நாங்க சொந்தமா தான் பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏதோ ஒரு விதத்துல நிறைய பேரு வேலைக்கு போறதை விட நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிசினஸ் ஆரம்பித்து பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படி பிசினஸ் ஆரம்பித்து பிசினஸ் செய்யக்கூடிய அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா அப்படின்னா அந்த அனுபவம் இருக்கிறது இல்ல. அந்த அனுபவ குறைவுனால அவங்க அதுல ஃபெயிலியர் ஆகுறாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒண்ண செய்ய ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆகுறாங்க. அல்லது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அதுல எப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணா அவங்க செழிப்படைய முடியும்னு அந்த அந்த யுக்திகள் இல்லாம ஃபெயிலியர் ஆகுறாங்க. இது மாதிரி நிறைய பிசினஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம, பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாம நிறைய பேரை நான் பார்க்கிறேன். கொஞ்சம் அந்த படிப்பறிவு கம்மியா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. ஆனா என்ன வருது, என்ன போகுதுங்கிறதே அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்களால ஒரு பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா அவங்களால செய்ய முடியறது இல்ல. அப்ப அவங்க ஒரு பக்கம் கடனை வாங்கி வாங்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, பணம் வர்ற மாதிரி தான் தெரியுது. அதை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியறது இல்ல. அது தெரியாம ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு பிசினஸ் ஒரு ஆள் செய்யணும் அப்படின்னா, அந்த பிசினஸ் செய்வதற்கான அனுபவமும், அறிவும், ஞானமும், அதுக்கான வழிநடத்துதலும், அதுக்கான திறமைகளும், இது மாதிரி ஏராளமான காரியங்கள் அதுல அடங்கி இருக்குது. ஆசைக்கு பிசினஸ் பண்ண முடியாது. ஆசைக்கு பிசினஸ் பண்ணோம்னா அது ஃபெயிலியர் ஆகும். ஆனா அதுக்காக பிசினஸே பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஒரு பிசினஸ்னா அதுக்கு தேவையானதை கற்றுக்கொண்டு பிசினஸ் பண்ணணும். அப்போ அது பிசினஸ் ஆகட்டும், வேலையாகட்டும்,
நீங்க செழிப்படையணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில திட்டமிடுதல் வேண்டுங்க. உங்களுடைய பணக்காரியங்கள்ல நீங்க திட்டமிடல் இல்ல அப்படின்னா, திட்டமிடல் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது. அப்ப நீங்க திட்டமிட்டு செயல்படும்போது மட்டும் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். இதெல்லாம் தாங்க ஞானம். இந்த சாலமோன் பயன்படுத்தின ஞானம் என்னதுங்க? முதலாவது அவன் பணத்துக்கு மேல ஞானத்த வச்சான். 2வது ப அவன் உழ அ வ அ பரிசுத்த உழைப்பு ஆண்டவர் சமூகத்திலேயும் சரி, அதாவது ஆவிக்குரிய உழைப்பும் சரி, அடுத்தது தன்னுடைய சரீர உழைப்பையும் அவன் குடுத்தான். அடுத்து 3வது திட்டங்களை தீட்டினான். அப்ப திட்டம் தீட்டாம நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதுங்க? நாம ப ப நம்ம நம்ம செழிப்புக்குள்ள வர முடியாது. நல்ல திட்டமிடல் மட்டும் தான் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வர முடியும். நீதிமொழிகள் 21:5 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்களேன். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் என்ன செய்யுமா? அது செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் அது என்ன செய்யுமா? தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் அப்படின்னு சொல்லி இங்க நாம பார்க்கிறோம். யாருடைய நினைவுகள்? ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் அது என்ன செய்யுங்க? செல்வத்த கொண்டு வருங்க. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அங்க என்ன இருக்குது அப்படின்னா, டிலிஜென்ட்ன்னு இருக்கு. அதாவது விடாமுயற்சியுள்ளவனுடைய நினைவுகள்ங்க. அப்ப விடாமுயற்சியுள்ளவனுடைய நினைவுகள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்குன்னா, பிளான்ஸ்ன்னு இருக்குதுங்க. அப்போ நீங்க விடாமுயற்சியோட பிளான் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்த நிர்வகிக்கணும். வேலையில இருந்தீங்கன்னா வேலை செய்யணும். விடாமுயற்சியோட பிளான் பண்ணி வேலை செய்யணும். அதே மாதிரி நீங்க பிசினஸ்ல இருக்கீங்களா? ஊழியத்துல இருக்கிறீங்களா? அப்ப பிசினஸா இருந்தா விடாமுயற்சியோட ஒண்ணு வ வ வ 4 நாள் பார்த்துட்டு கடைய இழுத்து மூடிட்டு வர்றதில்ல. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் பார்த்துட்டு அப்படியே கடைய இழுத்து மூடிட்டு வர்றதில்ல. என்ன பண்ணணுங்க? விடாமுயற்சியோட நீங்க செய்யணும். விடாமுயற்சியோட பிளான் பண்ணி தான் நீங்க செய்யணும். அந்த பிளான்ஸ் உங்களுக்கு எங்கிருந்து வரணும்னா, யாக்கோபுக்கும், அதே போல சாலமோனுக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து பிளான்ஸ வாங்குனாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிளான்ஸ கேளுங்க. ஆண்டவர்கிட்ட பிளான்ஸ கேளுங்க. ஆண்டவர்கிட்ட முதல்ல நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் பிசினஸ் பண்றவங்களும், நான் பொருளாதாரத்துல செழிப்படையணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே நான் ஒரு லட்சாதிபதியாக விரும்புகிறேன். நான் கோடீஸ்வரனாக விரும்புகிறேன். நீங்க என்ன குடுத்தாலும் சரி, ஆண்டவரே முதல்ல 10% உங்களுக்கு நான் குடுத்துர்றேன். 2வது மிச்சம் இருக்கிறதுல நான் ஒரு பகுதிய எனக்கு என் குடும்ப செலவுக்காக நான் பயன்படுத்துறேன். அதுல நான் ஒரு மினிமலிஸ்ட்டா நான் வாழ்றேன். நான் ஒரு சிக்கனமாய் நான் வாழ்றேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதே நேரத்துல நீங்க என்ன செய்யணுங்க? மிச்சம் இருக்கிறதுல சேமிப்பு பல காரியங்கள் இருக்குது. அதுல இன்னைக்கு முடியாது. மிச்சம் இருக்கிறதுல இருந்து நீங்க நீங்க எப்பல்லாம் எனக்கு ஒரு ஏவுதல குடுக்குறீங்களோ, அப்பல்லாம் நான் கர்த்தருக்குன்னு நான் குடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணுங்க முதல்ல. விடாமுயற்சியோட பிளான் பண்ணுங்க. முதல்ல ஆண்டவரே எனக்கு பிளான்ஸ குடுங்க. நான் பெருக்கத்திற்குள் வருவதற்கு, நான் இத விட அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு போறதுக்கு எனக்கு பிளான குடுங்க ஆண்டவரே. அதே மாதிரி எனக்கு இத விட அதிக வருமானம் வரக்கூடிய விதத்துல பிசினஸ பெருக்கறதுக்கான பிளான குடுங்க ஆண்டவரே. ஊழியத்த பெருக்கறதுக்கான பிளான குடுங்க ஆண்டவரேன்னு பிளான வாங்குங்க. இதத்தான் முன்னாடி நாம பார்த்தோம். சோம்பர் கையால் வேலை செஞ்சா தரித்திரனாவாய். பிளான் இல்லாம வேலை செஞ்சா தரித்திரனாவாய். அப்போ பிளான் இல்லாம வாழ்றவங்க தரித்திரர்கள் ஆவார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிளான் பண்ணுங்க. முதல்ல ஆண்டவர்ட்ட இருந்து பிளான் கேளுங்க. நீங்களா பிளான் பண்ணாதீங்க. ஆண்டவர்ட்ட இருந்து நீங்க நல்லா ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசி அமைதலா காத்திருக்கும்போது ஆண்டவர் சில திட்டங்கள உங்களுக்கு குடுப்பாரு. அந்த திட்டங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அந்த திட்டங்கள நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. அதை எப்படி செயல்படுத்தணும்? விடாமுயற்சியோடு தொடர்ந்து நீங்க செய்யணும். அது உடனே ஒரு 3 மாசத்துல நடந்துராது. 6 மாசத்துல நடந்துராது. இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு செடி வைக்கிறீங்க. ஒரு செடிய வச்சீங்கன்னா, அந்த செடி வளருது. வளரும்போது அதுக்குள்ள தான் ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கிறீங்கன்னா, அந்த கத்திரிக்காய் செடிக்குள்ள தான் கத்திரிக்காய் இருக்குது. ஆனா, அது சின்னதா வளரும்போது இலை மட்டும் தான் தெரியுது. அதனுடைய தண்டு மட்டும் தான் தெரியுது. அடுத்தது அதனுடைய கிளைகள் மட்டும் தான் தெரியுது. அடுத்து அதனுடைய பூ தெரியுது. அதுக்கப்புறம் தான் காய் தெரியுதுங்க. அந்த கத்திரிக்காய் செடி இத்துணூண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ள தான் காய் இருக்குதுங்க. அந்த காயி வெளியில வர்ற வரையிலும் நமக்கு பொறுமை இல்ல. அந்த கத்திரிக்காய்
காய்க்கணும்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு 3 மாசமோ, 6 மாசமோ அதுக்கு டைம் எடுக்கும். அது மாதிரி நீங்க ஒரு பிசினஸ ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு பிளான வாங்குனீங்கன்னா, அது ஊழியத்துக்கா இருக்கட்டும், எதுக்கா இருக்கட்டும், நீங்க ஒரு பிளான வாங்குனீங்கன்னா, அந்த பிளான தொடர்ந்து விடாம செய்யுங்க. பிடிவாதமா செய்யுங்க. பிடிவாதமா அந்த பிளான நீங்க செய்கிற போது மட்டும் தான், அங்க உங்களுக்கு என்ன வருங்க, அங்க செழிப்பு வரும். அந்த உள்ள கத்திரிக்காய்க்குள்ள கத்திரிக்காய் செடிக்குள்ள இருக்கிற மாதிரி, உங்களுக்கான அந்த செழிப்பு எங்க இருக்குன்னா, உங்க வேலைக்குள்ள, உங்க பிசினஸ்க்குள்ள, உங்களுடைய ஊழியத்துக்குள்ள, அதுக்குள்ள தான் உங்களுக்கான செழிப்பு அடங்கி இருக்குது. அந்த செழிப்பு திடீர்னு ஒரு நாள் வெளியில வரும். அது பூ பூத்து, காய் காய்த்து, அது அப்படியே பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். அப்படியே அது என்ன ஆயிருங்க, வனாந்தரம், வயல்வெளியாக மாற ஆரம்பிக்கும். அதுவரையிலும் ஒரு விவசாயி கண்ணீரோடு விதைக்கிறவன், அவன் என்ன பண்றான்? அவன் கண்ணீரோட தான் நீர் பாய்ச்சணும். கண்ணீரோட தான் உரம் போடணும். கண்ணீரோட தான் எல்லாம் செய்யணும். ஆனா, அதுக்கு காலம் வருகிற போது, அதனுடைய பருவம் வருகிற போது, அவன் சந்தோஷத்தோடு கூட அறுவடை செய்யற மாதிரி உங்களுக்கும் அறுவடை கிடைக்கும். அப்போ ஜாக்கிரதையுள்ளவனுடைய அப்படின்னா விடாமுயற்சியுள்ளவனுடைய நினைவுகள் அப்படின்னா பிளான். விடாமுயற்சியுள்ளவனுடைய பிளான் வந்து என்ன பண்ணுங்க, செல்வத்தை கொண்டு வரும். அதே நேரத்துல அவசரப்படுகிறவனுடைய பிளான்ஸ், இங்க பதறுகிறவனுடைய நினைவுகள்னு இருக்கு. தமிழ் பைபிள்ல பதறுகிறவனுடைய நினைவுகள்னு இருக்கு. அப்போ அவசரப்படுகிறவனுடைய பிளான்ஸ் என்ன பண்ணிரும்னா, அது தரித்திரத்த மட்டும் தாங்க கொண்டு வரும். அப்போ நீங்க பொறுமையோட இருங்க. எத செய்தாலும் நீங்க முதல்ல பிளான் பண்ணுங்க. 2வது பொறுமையோட இருங்க.